இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன மலையாள படங்களில் எந்தெந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக கலெக்ஷனை கொடுத்துருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 2015 நிவின் பாலியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பிரேமம் படம். ஒரு 3 விதமான லவ் ஸ்டோரியை டிஃப்ரெண்ட் ஜேனரில் யதார்த்தமாக கொடுத்ததுனால இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிக்கெஸ்ட் கலெக்ஷனை கொடுத்துச்சு. இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 72 crore. 2016 மோகன்லால் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் புலிமுருகன். இந்த படத்துக்கு மலையாளத்தில் மட்டும் இல்லை தமிழ்லையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால மலையாளத்தில் ஃபஸ்ட்டு 100 crore கலெக்ஷனை தொட்ட படமாக அமைஞ்சிச்சு. புலிமுருகன் படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 144 crore. 2019 மோகன்லால் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் லூசிஃபர். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படமாக இருந்ததுனால பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிக்கஸ்ட் கலெக்ஷனை கொடுத்துச்சு. மலையாளத்தில் செகண்ட் 100 crore கலெக்ஷனை தொட்ட படம் லூசிஃபர் தான். இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 125 crore. 2021 துல்கர் சல்மான் நடித்து வெளிவந்த படம் தான் குரூப் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 81 crore. 2022 மம்முட்டி ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் பீஷ்ம பருவம். மம்முட்டிக்கு பீஷ்ம பருவம் தான் ஃபர்ஸ்ட் 50 crore கலெக்ஷனை கொடுத்த படம். ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 85 crore. ஷான் நிகாம், ஆண்டனி, நீராஜ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் RDX. 2023 ரிலீஸ் ஆன இந்த படம் மலையாளத்தில் மட்டும் இல்லை தமிழ் ஆடியன்ஸுக்குமே நல்ல திருப்தியை கொடுத்ததுனால பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சக்கப்போடு போட்டுச்சு. இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 84.5 crore. டோவினோ தாமஸ் ஆக்டிங்கில் 2023 ரிலீஸ் ஆன படம் தான் 2018. இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால தமிழ் டப்பிங் பண்ணி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 175 crore. இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் 2018 தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. 2023 மோகன்லால் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் நேரு. இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 85.2 crore. 2023 மம்முட்டியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் கண்ணூர் ஸ்குவாட். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம். இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 82 crore. இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் February 9 ரிலீஸ் ஆன படம் தான் பிரேமலு. இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்ததுனால பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த படம் 85 crore மேலே கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமாகவே 100 crore கலெக்ஷனில் ஜாயின் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மம்முட்டியோட ஆக்டிங்கில் February 15 ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கிற படம் தான் பிரம்மயுகம். இந்த படம் இப்போ வரைக்கும் 55 crore மேலே கலெக்ஷனை பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 60 to 70 crore தான் கலெக்ஷன் பண்ணோம். மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ். கேரளாவில் ரிலீஸ் ஆன இந்த படம் மலையாள ஆடியன்ஸை மட்டும் இல்லை தமிழ் ஆடியன்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 15 days முடிவில் 100 கோடிக்கும் மேலே கலெக்ஷனை இப்போ கொடுத்துருக்கு. இது மூலமாக கேரளா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 4th 100 crore கலெக்ஷன் கொடுத்த படமாக இது மாறி இருக்கு. இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னவா இருக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.